பரபரப்பான இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி சாம்பியன்ஸ் டிராஃபியை 3வது முறையாக கைப்பற்றி வரலாறு படைத்திருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணி. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. கோடிக்கணக்கான ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸை மீண்டும் கேப்டன் ரோஹித் சர்மா இழக்க நியூசிலாந்து கேப்டன் சாண்ட்னர் எதிர்பார்த்தபடியே பேட்டிங் தேர்வு செய்தார். தொடக்க வீரர்களாக வில் யங், ரச்சின் ரவீந்திரா ஜோடி களம் கண்டது. வில் யங் நிதானத்தை கடைபிடிக்க ஆரம்பம் முதலே அதிரடி காட்டினார் ரச்சின் ரவீந்திரா. ரச்சினின் அதிரடியால் நியூசிலாந்தின் ஸ்கோர் எகிரியது. ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போட்டனர் இந்திய ஸ்பின்னர்கள். வில் யங்கை வருண் சக்கரவர்த்தி வெளியேற்ற ரச்சின் ரவீந்திராவையும் வில்லியம்சனையும் வழி அனுப்பி வைத்தார் குல்தீப் யாதவ். அடுத்தடுத்த ஓவர்களில் ஜடேஜா, அக்சர் பட்டேல் மூலம் ரோஹித் நெருக்கடி தர இந்தியாவின் 4 முனை சுழல் தாக்குதலால் ரன் சேர்க்க முடியாமல் நியூசிலாந்து நிலை குலைந்தது. லாத்தம் ஜடேஜாவிடமும் பிலிப்ஸ் வருணிடமும் வீழ்ந்தனர். டெஸ்ட் இன்னிங்ஸில் ஆடிய மிட்சல் 63 ரன்களில் கேட்ச் ஆனார். இந்திய அணியில் வருணும் குல்தீப்பும் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்த மைக்கேல் பிரேஸ்வெல்லின் அரை சதத்தால் இறுதியில் 7 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன்கள் சேர்த்தது நியூசிலாந்து. 252 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா சரவெடி தொடக்கம் தந்தார். ஒரு முனையில் கில் பொறுமை காட்ட, மறுமுனையில் சிக்சர்களை பறக்கவிட்டு அரை சதம் கடந்தார் ரோஹித் சர்மா. முதல் விக்கெட்டாக பிலிப்ஸின் அபாரமான கேட்சால் கில் வெளியேறினார். அடுத்து வந்த கோலி ஒரு ரன்னில் LBW ஆகி அதிர்ச்சி அளித்தார். தொடர்ந்து களமிறங்கிய ஸ்ரேயாஸ் ஐயர் அதிக பந்துகளை டாட் ஆக்கினார். ஆனால் அவசரப்பட்ட ரோஹித் சர்மா பிக் ஷாட்டிற்கு முயற்சித்து 76 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார். மிடில் ஓவர்களில் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்ததால் இந்திய அணி தடுமாற்றம் கண்டது. அதே சமயம் ஸ்ரேயாஸ் ஐயர், அக்சர் பட்டேல் இணைந்து பார்ட்னர்ஷிப் அமைக்க இந்தியா இலக்கை நோக்கி பயணித்தது. முக்கியமான கட்டத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் கேட்ச் ஆனதால் ஆட்டத்தில் பரபரப்பு ஏற்பட அடுத்து வந்த KL ராகுல் பொறுப்புடன் விளையாடி ரசிகர்களுக்கு நம்பிக்கை பாய்ச்சினார். அக்சர் பட்டேல் 29 ரன்களுக்கும் ஹர்திக் பாண்டியா 18 ரன்களுக்கும் ஆட்டமிழந்த நிலையில் கடைசி வரை களத்தில் நின்று வெற்றியை உறுதிப்படுத்தினார் KL ராகுல். இறுதியில் 49வது ஓவரில் ஜடேஜா வின்னிங் ஷாட் அடிக்க 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியா. சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன்ஸ் டிராஃபியை மீண்டும் இந்தியா வசப்படுத்தி உள்ளது. 3வது முறை சாம்பியன்களின் சாம்பியனாகி இந்தியா சரித்திரம் படைத்துள்ளது. அடுத்தடுத்து ICC டிராஃபிகளை கைப்பற்றி கிரிக்கெட்டில் இது எங்களின் காலம் என அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது ரோஹித் படை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.